தமிழ் டிவி சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம்ங்க. பந்து வந்தா கடை அடிச்சு நொறுக்குவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி பலராலும் பல விதங்கள்ல அடிச்சு நொறுக்கப்பட்ட நம்ம கவலைக்கிடமான கங்குவா படத்தை பத்தி தான் இந்த வீடியோ ரிவ்யூ பண்ண போறோம். இவங்க நொறுக்குன அளவுக்கு அந்த கடை அவ்வளவு மோசமான கடையா அப்படின்றத நம்ம ரிவ்யூல பார்ப்போம் வாங்க. படம் ஆரம்பத்துல கோவால ஒரு சூர்யா தன்னுடைய லக்ஸூரியஸான லைஃப் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு கிரைம் பண்றப்ப ஒரு பையன் அவரை பார்த்துடுறான். அந்த பையனை அவரை அலைக்கா தூக்கிட்டு வரப்ப அவருக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. அந்த பையன் கூட அந்த கனெக்ஷன் மூலியமா அவருக்கு ஒரு ஞாபகங்கள் வருது, பழைய ஜென்ம ஞாபகங்கள். இதுதான் கங்குவா படத்துடைய பேசிக்கான ஒரு கதைக்கரு. சரி, ஓகே, கதைக்கரு இப்படி இருக்குல்ல, பழைய மாவீரன் படம் மாதிரி இருந்தாலும் கதையில ஏதாவது புதுமையா காட்டினாலும் நம்ம நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கலாம். கதையில அதுவும் இல்லை. படம் டெக்னிக்கலா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை நான் எந்த குறையுமே சொல்ல மாட்டேன். ஆனா அந்த ஸ்டோரியோட கோரே கொஞ்சம் கன்வின்சிங்கா இல்லாத காரணத்தினாலதான் எனக்கு இந்த படம் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைங்கா இல்லை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்றத பார்த்தோம்னா, சூர்யா படத்தை அப்படி தாங்கிட்டு கொண்டு போறாரு கஷ்டப்பட்டு. அதன் பிறகு செட் ஒர்க்கும் ஆர்டிஸ்ட் செலக்ஷனும் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். படத்தோட விஎஃப்எக்ஸ், சிஜிஐ அண்ட் 3D எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஓரளவு கன்வின்சிங்கா தான் இருக்கு. அடுத்ததாக வரக்கூடிய இந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் பாபி தியோலுமே ஓரளவு சிறப்பாக தான் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நட்டி நடராஜனும் போஸ் வெங்கட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். டிஎஸ்பியுடைய ஒரு கம்பேக் தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த படத்தை. இவ்வளவுதான் இந்த படத்துக்கு பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னா நிறைய போய்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு படத்தோட ப்ரமோஷன்ஸை யாருமே இது வரைக்கும் நெகட்டிவா சொன்னதே கிடையாது. இந்த படத்துல ஆனா எல்லாரையும் அந்த ஒரு விஷயம் சொல்ல வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஞானவேல் ராஜா அவர்கள் கொடுத்த பில்டப் அப்படின்றது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சரிவுக்கான ஒரு காரணம். அதை பத்தி நான் பேச விரும்பல. மத்த என்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். படத்துல சவுண்டு பெரிய நெகட்டிவ், ரொம்ப கத்துறாங்க. பல தற்குறி ஃபேன்ஸுகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? பழங்கால குடியினர்கள் பழக்குடியினர்கள்லாம் கத்தத்தானே செய்வாங்க, ஒன்றனா சாஃப்டாவா பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பழங்குடியினர் மக்களுக்கும் காட்டுவாசிக்கும் எங்களுக்கு வித்தியாசமே தெரியல. அது மட்டும் இல்லாம அவங்க பழங்குடியின மக்கள் கத்துறாங்கன்ற பாயிண்டே இருந்தாலும் அதை நமக்கு கத்தி தான் அவங்க பழங்குடியினர்னு ப்ரூவ் பண்ணுன்ற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. பேசுற டயலாக் எல்லாம் புரிஞ்சாதான் அந்த சீன் எதுக்கு நடக்குது, அந்த சீன்ல என்ன எமோஷன் டிராவல் ஆகுது அப்படின்றதே ஆடியன்ஸுக்கு கடத்தப்படும். இது கூட தெரியாதவங்க இதுக்கு சப்போர்ட்டிவா வேற ஒரு கிரிட்டிசிசம் பண்றாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு படி மேல போன தற்குறிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இதே பாகுபலி சிலையை தூக்குனா ஒத்துக்குறாங்க, நம்ம ஆளு முதலே கொன்னா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. அதுல வர சிஜிஐ ஒர்க்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்றியா, அதுக்கு நான் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறேன். ஆனா அந்த கான்செப்ட் ஆஃப் த சீனே எனக்கு ஒரு மாதிரி அப்சர்டா தான் இருந்துச்சு. பாகுபலியில ஏன் ஒத்துக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே அவன் வீராதி வீரன் சூராதி சூரன் அப்படின்றத மென்டலி நமக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருப்பாரு ராஜமௌலி. எப்படின்னா, அவன் சிவலிங்கத்தை தூக்குவான், மலை மேல ஏறுவான், பண்ண முடியாத விஷயங்களை பண்ணுவேன் அப்படின்றத நம்மளுக்கு சப்கான்சியஸா அவர் உள்ள செலுத்திடுவாரு. அதனாலதான் அவன் அந்த சிலையை பிடிச்சி இழுக்கும் போது நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டா இருந்துச்சு. அதே மாதிரி சூர்யா ஒரு ஆளா 500 பேரை ஒரு காட்டுக்குள்ள வச்சு கொலை பண்ணுவாரு. அந்த சீன்ல பிளான் பண்ணி ஃபைட் இருக்கும். அதெல்லாம் ரொம்பவே ரசிக்கும்படியா தான் இருந்தது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. சும்மா 500 பேரையும் நின்ன இடத்துல வெட்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் டென்ஷன் ஆயிருப்பேன். பாபி தியோல் வரப்பெல்லாம் சுத்தமா பயமே வரமாட்டேங்குது. அவங்க பயங்கரமா ட்ரை பண்ணிருக்காங்க நம்மளை பயமுறுத்த. இன்னொன்னு, இந்த ஐவகை நிலங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல இருந்து இன்ஸ்பயர் ஆன மாதிரி லைட்டா தெரியுது. என்ன பிரச்சனை எனக்கு பேசிக்கா தோணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5மே பக்கத்து பக்கத்துல இருக்கு. ஆனா கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, வெதர் சேஞ்சஸ் இருக்குன்றாங்க. இவ்வளவு பெரிய பில்டிங்ல உனக்கு அதுதான் பிரச்சனையா தெரியுதா அப்படின்னு கேட்காதீங்க. கடைசியில கார்த்தி ஒரு சின்ன கேமியோ பண்றாரு. அதுவுமே ஓரளவு கன்வின்சிங்கா இல்ல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் உட்கார மாதிரி இருக்கு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அங்கிட்டு நகர்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணவும் தேவையில்ல, பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்க தான் பயங்கரமான ஒரு பிளானிங் தேவை. ஆனா அதையுமே இவங்க நிறைய பேர் பிளான் பண்ணாம பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்க எதுக்கு ஒரு தடவை படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படிலாம் இல்லப்பா எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா வாழ்த்துக்கள். எனக்கு தான் இது குறைகளா தெரிஞ்சிருக்கும், மீதி பேருக்கும் மேபி நிறைகளா தெரியலாம். ஆனா கண்டிப்பா நீங்க ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றத நான் உறுதியா சொல்லுவேன். படம் பார்க்கவே முடியாத அளவுக்கு இல்ல, அது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் படத்துக்கு. ஸோ இதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு ரிவ்யூவோட சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பை பை. நான் உங்க அக்ஷயன், இது நம்ம டேக் ஓகே. இந்த வீடியோ கண்டிப்பா சூர்யா ஃபேனுக்கு ஷேர் பண்ணிட்டு, நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு, நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.